எஸ்எம்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த எஸ்எம்சி கான்செப்டில் நீங்கள் தரவாகணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே எஸ்எம்சியில் நீங்கள் தரவானதுக்கு அப்புறம் தான் எஸ்எம்சியை வந்து ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணணும். அதாவது எஸ்எம்சியில் நீங்கள் தரவாகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிந்திருப்பது அவசியம். அதில் முதலாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்ன டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைப்பது அவசியமான ஒன்று. இரண்டாவது பிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், மார்க்கெட் வந்து எந்தெந்த இடங்களெல்லாம் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் தரவாகணும். மூணாவதாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரே ட்ரெண்டு கன்னியூ ஆகாது. எல்லா மார்க்கெட்லேயும் ஒரு ரிவர்சல் ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த ரிவர்சல் ஃபேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக லிக்விடிட்டி, அதாவது ஒரு ட்ரேடருக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் என்பது ரொம்பவுமே அவசியம். இந்த லிக்விடிட்டி சப்ஜெக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அடுத்ததாக ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் பிளாக் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட். அண்டு கடைசியாக ஃபேர் வேல்யூ கேப் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. ஸோ எஸ்எம்சியில் வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகணும். இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை விட்டு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வர்றது, அதாவது எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி ட்ரேட் எடுப்பது நல்லது. இந்த சப்ஜெக்டில் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய சேனலில் இந்த சப்ஜெக்ட் பற்றின ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது மூலிமா நீங்கள் எஸ்எம்சி கான்செப்டை முழுமையாக கற்றுக்கொண்டு உங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும்.